ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பையன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட்ஸும் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் ப்ராஃபிட் மேக் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து 5 மினிட் சார்ட் வச்சுக்கணும். ஓகேவா? இன்றைக்கி தேதி 30ஆம் தேதி. ஓகேவா? இன்றைக்கி தேதி 30ஆம் தேதி. ஓகேவா? ஓகே. நம்ம வந்து 5 மினிட் சார்ட் வச்சாச்சு. இப்போ வந்து இண்டிகேட்டரில் போய் எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ செலக்ட் பண்ண போகிறோம். இஎம்ஏ எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அது லென்த்தில் போய் 20 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 20 EMI பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? 20 EMI பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 20 EMI எடுக்கிறோம்னா 20 EMIங்கிறது ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம 20 EMI எடுக்க போகிறோம். ஓகேவா? வாங்க இப்போ மஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு 20 EMIக்கு மேலே இருக்க கீழே இருக்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி எப்படி ஒரு கைக்கு பார்ப்போம். இன்றைக்கி எப்படி இருக்குது மார்க்கெட்? இந்த 20 EMI கீழே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? மார்க்கெட் 20 EMI கீழே தான் ட்ராவல் ஆகிருக்கு. இது எப்போ இந்த 20 EMI டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக்கு கீழே இறங்கிச்சுன்னா நம்ம ஃபுட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அல்லது இந்த 20 EMI தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டோன்னா நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி எப்படி ஒரு காய்க்கும் பார்க்கலாம். அழகாக மார்க்கெட் வந்து 20 EMI கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம எப்போயுமே என்ட்ரி வந்து 20 EMI டச் பண்ணணும், இல்லை டச் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். இதுதான் கான்செப்ட். இன்றைக்கி எப்படி ஒரு காய்க்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் மார்க்கெட் 20 EMIக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நல்லா ட்ராவல் ஆகிட்டு வந்துருக்கு. ஓகேவா? பார்த்துட்டே இருங்க. கரெக்டாக 20 EMI கரெக்டாக இந்த கேண்டில் 11:35 கேண்டில் கரெக்டாக இந்த 20 EMI டச் பண்ணிடுச்சு. ஓகேவா? அப்போனா கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி 20 EMI பக்கத்து வந்துடுச்சு. கரெக்ட் டச் பண்ணிடுச்சு. அப்போனா இந்த எந்த கேண்டில் வந்து 20 EMI டச் பண்ணியிருக்கோ அல்லது மேலே க்ளோஸ் வைக்குதோ அதோட ஹையை நோட் பண்ணிக்கணும். இதுபடி பார்த்தா கரெக்டாக இந்த கேண்டில் 20 EMI டச் பண்ணிடுச்சு இந்த கேண்டில். அதனால் இதோட ஹையை லோ நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹையவும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்ப்போம். இப்போ என்னென்னா இப்போ இந்த கேண்டில் 20 EMI டச் பண்ணிடுச்சு. அப்போ இதோட ஹையை நோட் பண்ணிவிட்டு லோவை பிரேக் பண்ணால் நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுவே ஹையை பிரேக் பண்ணிடுச்சா நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். நம்ம